ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சென்றிருக்கோம். இன்றைய தினம் 538வது நாமாவளியாக ஓம் பரபிரம்மனே நமாக. முருகப்பெருமான் இந்த நாமாவளி பரம்பொருளாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. மேலான வஸ்துவாக இறைவன் இருக்கார். எல்லா உயிருக்கும் மேலான பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சகிருத்தியத்தை பண்ணக்கூடிய அந்த சக்தி, அந்த பிரம்மத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு பரபிரம்மஸ்வரூபம். இறைவனை மும்மூர்த்திகள் அதுக்கு மேலே பரம்பொருளானவர் இருக்கார். அதாவது மூவரும் அறிகளர் யாவர் மற்ற அறிவார் அப்படின்னு அடியார்கள்லாம் பாடியிருக்கா. அதுக்காக தான். அப்போ அந்த பரபிரம்ம நிலை, அதாவது எல்லா உயிர்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மேலான சக்தியாக இருக்கக்கூடியது. இறைவனை சத்து சித்து ஆனந்த நிலையில் அதை தான் வர்ணிக்கிறது. உபநிஷத்தில் பார்த்தோன்னா நிர்குண பரபிரம்மமாக அந்த பரபிரம்மத்தை ஞானத்தால் மட்டும் அறிய முடியும். அதனால்தான் இறைவன் சத்து சித்து ஆனந்தம், அதாவது அறிவின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும், இறைவனை உணர முடியும், இறைவனை அனுபவிக்க முடியும். அப்படி அந்த இறைவன் அருளால் இந்த ஜீவ முக்தி, விதேக முக்தி இதெல்லாம் கிடைக்கக்கூடியது அந்த பரபிரம்ம அந்த நிலை தான். அதனால்தான் அருணா சுவாமிகள் வர்ணிக்கும் பொழுது, காவி உடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமுறுத்தும் காசினி முற்றும் திரியாதே, ஜீவன் உடுக்கம் பூத உடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கங்கான எனக்கு உன் சீதள பத்மம் தருவாயே அப்படின்னு கேட்பார். அப்படி முருகப்பெருமானுடைய அந்த அனுக்கிரகம் இருந்தால்தான் அந்த பரபிரம்ம நிலையை உணரவோ ரசிக்கவோ அந்த நிலை அடையவோ முடியும். அப்பேற்பட்ட அந்த பரபிரம்ம நிலையில் இறைவன் இருந்து அனைத்து உயிருக்கும் பஞ்ச கிருத்தியத்தை செஞ்சுருக்கார். அந்த பஞ்ச கிருத்தியத்தை செய்யக்கூடிய அந்தந்த சக்திகளுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவர் பரபிரம்மன். அப்படின்னாலே பரம்பொருள் தான். அப்படி பொருளாக இறைவன் இருக்கார். ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும்ன்றார் இல்லையா. அப்படி இந்த பொருளாக இருந்து அனைத்து உயிருக்கும் ஆதாரமாக இருக்கார், மேலான தத்துவமாக இருக்கார், மேலான வஸ்துவாக இருக்கார். அப்படின்றத தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பரபிரம்மனே நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சுப்பிரமணியாய நமः.